அனைவருக்கும் வணக்கம். நான் லெஃப்டினன்ட் விஎல் விமலா. உங்களை மெட்ராஸ் விஎல் விமலா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். This channel is all about listening and learning the language and getting motivated. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதற்கு முந்தைய வீடியோவில் பர்சனாலிட்டி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய 23 இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ்களை பார்த்தோம். அதை உங்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் பர்சனாலிட்டி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய 21 இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ்களை இதுக்கு முந்தின வீடியோவுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம். வாங்க இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ்களை கற்றுக்கலாம். 24வது எக்ஸ்பிரஷன் ஒரு முட்டாள் அல்லது மெதுவான சிந்தனையாளர் அப்படிங்கிறத இங்கிலீஷில் லேம் பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், மந்த மூல உடையவர்கள் தங்கள் தவறுகளால் தங்கள் வெற்றியை எளிதில் இழக்கிறார்கள். அதாவது the lame brains lose their success easily because of their mistakes. அடுத்த எக்ஸ்பிரஷன் மிகவும் உற்சாகமான அல்லது சுவாரஸ்யமான ஒருவர் அப்படிங்கிறத இங்கிலீஷில் larger than life அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், விஜயின் கலகலப்பு வாழ்க்கையை விட பெரியது, அவர் அருகில் இருப்பது மகிழ்ச்சி. அதாவது Vijay's liveliness is larger than life. He is a joy to be around. 26வது எக்ஸ்பிரஷன் சமூக நிகழ்வுகளின் போது சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இருக்கும் ஒருவரை லைஃப் அண்ட் சோல் ஆஃப் த பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், இரவு விருந்து வேடிக்கையாக இருந்தது. ஜாக் விருந்தின் உயிராகவும் ஆன்மாவாகவும் இருந்தார். அதாவது The night party was full of fun. Jack was life and soul of the party. அடுத்த எக்ஸ்பிரஷன் ஒரு தனிமையான நபர் அப்படிங்கிறத லோன் ஊல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், அவள் ஒரு சரியான தனிமையான நபர். அவளுடைய ஒரே நண்பன் அவளுடைய மொபைல் ஃபோன். அதாவது she was a perfect lone wolf. Her only friend was her mobile phone. அடுத்த எக்ஸ்பிரஷன் முக்கியமற்ற விஷயங்களை பற்றி அதிகம் குறை கூறிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள மார்னிங் மினி அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், ஓ முனகல் மினியாக இருப்பதை நிறுத்துங்கள், உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அதாவது ஓ ஸ்டாப் பீயிங் அ மார்னிங் மினி, ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க். அடுத்த எக்ஸ்பிரஷன் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் செல்வாக்கு மிக்க மக்கள் அப்படிங்கிறவங்கள மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், ஏபிசி பில்டர்ஸ் நகரத்தின் கட்டுமான தொழிலின் உண்மையான செல்வாக்கு மிக்க மக்கள். அதாவது ஏபிசி பில்டர்ஸ் ஆர் ட்ரூ மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் ஆஃப் அ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இன் த சிட்டி. அடுத்த எக்ஸ்பிரஷன் ஒரு விஷயத்தில் மிகவும் ஆர்வமுள்ள நபர், குறிப்பாக கணினியில், அதே நேரத்தில் சமூக ரீதியாக சங்கடமானவர். அதாவது நல்லா படிப்பாங்க, ஆனால் அவங்களால சொசைட்டியில் கொஞ்சம் பாஷாவோ ஸ்டைலாவோ இருக்க தெரியாது. அப்படி இருக்கிறவங்கள நாம் நர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், அவர் கல்லூரியில் ஒரு உண்மையான நர்ட் மற்றும் இப்பொழுது மிகவும் ஹேண்ட்ஸமாக தோன்றுகிறார். அதாவது he was a real nerd in college and appears so handsome now. அடுத்த எக்ஸ்பிரஷன் விருந்துகளை ரசிப்பவர் மற்றும் முடிந்தவரை பலருடன் பேசுபவர். அவங்கள நாம பார்ட்டி அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான எக்ஸாம்பிள், கல்லூரியில் அவர் ஒரு முழுமையான விருந்துகளை ரசிப்பவர். அவர் வகுப்பிற்கு கூட சென்றதில்லை என்று நினைக்கிறேன். அதாவது in college he was a total party animal. I don't think he ever even went to class. அடுத்த எக்ஸ்பிரஷன் கூர்மையான எண்ணமுடைய புத்திசாலி. அதாவது குவிக் விட்டட். அதற்கான எக்ஸாம்பிள், விக்டர் விரைவான புத்திசாலி. எந்த பிரச்சனையும் அவ்வளவு விரைவாக புரிந்து கொண்டு தீர்க்கக்கூடியவர். அதாவது விக்டர் இஸ் a quick-witted who can understand and solve any problem so quickly. அடுத்த எக்ஸ்பிரஷன் எங்கும் நீண்ட காலம் தங்காமல் இடம் விட்டு இடம், வேலை விட்டு வேலைக்கு செல்லும் நபர். அவங்கள
ரோலிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், ஜாய்சி தனது வேலையில் ஒரு ரோலிங் ஸ்டோனாக இருந்தார். அவர் தனது வேலையில் நிலையான அனுபவத்தை சேகரிக்கவில்லை. அதாவது ஜாய்சி வாஸ் a rolling stone in her job who could gather no consistent experience in her work. அடுத்த எக்ஸ்பிரஷன், பொதுவாக நல்ல குணம் கொண்ட ஆனால் கரடு முரடான நடத்தை கொண்ட ஒரு நபர், அவங்கள ரஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், சுனிதாவின் தாத்தா கொஞ்சம் கரடு முரடான வைரம். அதாவது சுனிதாஸ் கிராண்ட்ஃபாதர் இஸ் அ பிட் ஆஃப் அ ரஃப் டைமண்ட். பொதுவாக இவங்கெல்லாம் மனசில் ரொம்ப நல்லவங்க, ஆனால் பிஹேவ் பண்ணும்போது கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்கள நாம் ரஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எக்ஸ்பிரஷன், ஒரு நல்ல காரணமின்றி வேலை, பள்ளி அல்லது பொறுப்பை தொடர்ந்து தவிர்க்கும் ஒருவர், அவரை நாம் ஸ்கைவர் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், திங்கட்கிழமை வேலைக்கு வருவதற்கு அக்கறை எடுத்துக்கொள்ளாதவர், அவர் ஒரு ஸ்கைவா. அதாவது he didn't care to turn up for work on Monday. He is a skyva. Next expression, மற்றவர்களை கடினமாக உழைக்க வைக்கும் ஒருவர், அப்படிப்பட்டவங்களை நாம் ஸ்லேவ் டிரைவர் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், ஜெஃப்ரி ஒரு ஸ்லேவ் டிரைவராக இருப்பதால் வேலையை செய்து முடிக்க வைக்கிறார். அதாவது ஜெஃப்ரி கெட்ஸ் த ஒர்க் டன் as he is a slave driver. அடுத்த எக்ஸ்பிரஷன், சமூக ரீதியாக சுறுசுறுப்பான நெட்வொர்க்கிங்கில் வெற்றிகரமான மற்றும் தனிப்பட்ட முறையில் கூடி வாழ பிரியமுள்ளவர். அப்படிப்பட்டவங்களை நாம் சோஷியல் பட்டர்ஃப்ளை, அதாவது எல்லாரோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எல்லார் கூடயும் பேசுவாங்க, பழகுவாங்க. அப்படிப்பட்டவங்களை நாம் சோஷியல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், பார்ட்டிகளில் பல சமூக வண்ணத்து பூச்சிகளை நாம் காணலாம். அவர்கள் முடிந்தவரை அனைவரிடமும் பேசி மகிழ்வார்கள். அதாவது we can find several social butterflies at the parties as they enjoy talking to everyone, as many as possible. அடுத்த எக்ஸ்பிரஷன், இவங்க கொஞ்சம் வேடிக்கையானவங்க. அதாவது தன்னை புத்திசாலியாக கருதி மற்றவர்களுக்கு காட்டுபவர். அதாவது தன்னை தானே புத்திசாலின்னு காமிச்சுக்குவாங்க இல்லைங்களா, அவங்கள நாம் ஸ்மார்ட் அலர்க் ஆர் ஸ்மார்ட் ஆர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், டங்கன் ஒரு ஸ்மார்ட் அலர்க். அவர் ஒவ்வொருவரையும் அறிவுறுத்தி எரிச்சலூட்டுகிறார். அதாவது டங்கன் இஸ் அ ஸ்மார்ட் அலர்க் who instructs and irritates everyone. அடுத்த எக்ஸ்பிரஷன், புத்திசாலி மற்றும் நல்ல முடிவெடுப்பவர். அதாவது ரொம்ப ஷார்ப்பாக தேவையான இடத்த தேவையான டிசிஷன் எடுப்பாங்க பாருங்கள், அவங்கள நாம் ஸ்மார்ட் குக்கி அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், ராஜ் ஒரு ஸ்மார்ட் குக்கி. அவர் ஒரு தையல்காரர், ஆனால் தன்னையும் தனது சேவையையும் நகரத்தின் பிரபலமாக்கினார். அதாவது ராஜ் இஸ் அ ஸ்மார்ட் குக்கி who is just a tailor but made himself and his service city renowned. அடுத்த எக்ஸ்பிரஷன், கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நபர், எளிதில் தோற்கடிக்கப்படவோ பயப்படப்பட வைக்கவோ அல்லது வருத்தப்பட வைக்கவோ முடியாது. அப்படி டஃப்பாக இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்வோம்னாக்கா டஃப் குக்கி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான எக்ஸாம்பிள், ராஜேஷ் ஒரு டஃப் குக்கி. அவர் வழியில் வந்த அனைத்து சவால்களையும் சமாளித்தார். அதாவது ராஜேஷ் வாஸ் அ டஃப் குக்கி who handled all the challenges that came in his way. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், கூச்ச சுபாவம் உள்ள நபர், கொஞ்சம் ஷை பர்சனாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள நாம் வால்ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான எக்ஸாம்பிள், சாரா எப்பொழுதும் கூச்ச சுபாவம் உள்ளவராக இருப்பதனால் பார்ட்டிகளில் புதியவருடன் பேச பயப்படுகிறாள். அதாவது சாரா was always such a wallflower, too scared to talk to anyone new at the parties. அடுத்த எக்ஸ்பிரஷன்,
அவநம்பிக்கையான மற்றும் எல்லா நேரத்திலும் புகார் செய்யும் நபர். அதாவது எல்லாவற்றையும் நெகட்டிவாக யோசிக்கிறவங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்க, அவங்கள நாம் வெட் பிளாங்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான எக்ஸாம்பிள், சாரதா ஒரு வெட் பிளாங்கெட். அவள் எல்லாவற்றை பற்றியும் மிகவும் எதிர்மறையானவள். அதாவது சாரதா இஸ் such a wet blanket. She is so negative about everything. அடுத்த எக்ஸ்பிரஷன், நம்பிக்கை இல்லாத பலவீனமான நபர். அதாவது நம்பிக்கையும் இருக்காது, அவங்க மனதளவிலையும் உடலளவிலும் வீக்காக இருப்பாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்வோம்னாக்கா விம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான எக்ஸாம்பிள், ஜாஸ்மின் முன்னணி நிலையை தவிர்க்கும் ஒரு விம்ப். ஜாஸ்மின் is a wimp who avoids the lead position. அடுத்த எக்ஸ்பிரஷன், the last expression of this video, அதிகம் கவலைப்படுபவர். எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுவாங்க இல்லைங்களா, அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா worry what. அதற்கான எக்ஸாம்பிள், வீணா ஒரு கண்ணாடியை உடைப்பதற்காக கூட கவலைப்படும் ஒரு worry what. அதாவது வீணா is a worry what who worries even for breaking a glass. நாம் படித்தது எல்லாம் சரியாக புரிஞ்சிருக்கிறோமாங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் செக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்களுடைய ஆன்சர்ஸை காமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சர்ஸை பார்ப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஆவலுடன் இருப்போம். வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மென்ஷன் whether the following statements are correct or incorrect. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் சரியா தவறா என்று குறிப்பிடுங்க. முதலாவது ஸ்டேட்மெண்ட், தன்வீர் அண்ட் இஸ் டீம் மெம்பர்ஸ் ஆர் மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் ஆஃப் அ சாஃப்ட்வேர் வேர்ல்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஜெய் சித்ராஸ் decisions are always worthy. She is a smart cookie. Third statement, Ravina is a morning mini who appreciates everything. And the fourth statement, Sajan is a social butterfly who stays alone. The fifth statement, the last statement is, Yasmin understands all the situations immediately. She is a quick-witted. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணி படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவை ஆங்கிலத்திலும் பேசி போட்டிருப்போம், அதையும் பாருங்க. உங்களுடைய லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை லைக், ஷேர், காமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர்.